தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரதியாரின் கனவு அப்படிங்கிற சுயசரிதையில ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு இருக்கிறோம். முன்னுரை பார்த்தோம். உலகெல்லாம் ஒரு பெரும் கனவு அப்படின்னு மானுட வாழ்வை வடிவமைப்பதாக அது இருந்தது. அடுத்து பிள்ளைகள் காதல் பார்த்தோம். குழந்தை பருவத்துல ஒரு மனசுக்குள்ள ஒரு தெய்வீக காதல் தோன்றுவதாகவும், அது கைக்கில் எல்லை இருதலை காமம் என்பதாகவும், அது அவளை பின்தொடர்வதாகவும், அவள் ஒரு முறை அவளை சந்திப்பதாகவும் இப்படி அது போகுது. அது ஒரு கருத்தியல் பின்னணியா இருந்துச்சு. மனம் ஆசைப்படுகிறது, அது விரும்பியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு கருத்து முதல்வாத பின்னணியில அது எழுதப்பட்டது. மனம் எண்ணம் தான் உலகத்தின் தோற்றம் அப்படிங்கிற புரிதல்ல அந்த காதல் உண்மையா இருந்தா நினைத்தது வெற்றி பெறும் அப்படிங்கிற பின்னணியில அது எழுதப்பட்டது. இப்ப மூணாவதா நம்ம ஆங்கில கல்வி. அந்த காலத்துல அவருடைய காலத்துல ஆங்கில கல்விங்கிறது மிக முக்கியமானது. ஆனா என்னன்னா, ஆங்கில கல்வி இந்திய கல்வி ஒப்பிடுறார். அவர் ஒரு தமிழ் புலவராக இருந்தாலும் ஒரு இந்திய நாட்டை கற்பனை செய்த ஒரு புலவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்தாளர், கவிஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் இந்திய கல்வியும் ஆங்கில கல்வியும் ஒப்பிடுகிறார். தன்னுடைய ஆங்கில கல்வியை ஒரு பேடி கல்வி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ரொம்பவும் தரம் தாழ்ந்து கீழானதாக விமர்சிக்கிறார். அற்பர் கல்வி, பேடி கல்வி, சரிங்களா அப்படின்னு விமர்சிக்கிறார். இந்திய கல்வியை கொண்டாடுறாரு. இப்ப இந்த ஒப்பீடு பின்புலம்ங்கிறது அவர் ஒரு விடுதலை போராட்டத்திற்கு இந்தியாவின் பக்கம் நின்று ஆங்கிலேயர்களை எதிரிகளாக சித்தரித்த ஒரு மனோபாவ பின்னணியில் எழுதுகிறார் அப்படிங்கிறது நம்ம புரிகிறது. அதே அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வாழ்ந்த அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள்லாம் வந்து அஹ், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு தீண்டாமை கொடுமையிலிருந்து ஒரு வகை விடுதலையை அது சாத்தியப்படுத்தியது. பள்ளி கல்வியை அனைவருக்கும் உரியதாக மாற்றியது. இப்படி பல விஷயங்கள்ல அங்கு ஆங்கிலேயர்களை கொண்டாடவும் செய்கிறார்கள். அதாவது சமத்துவத்தை நோக்கி சில படிகள் என்ற அடிப்படையில் அது கொண்டாடவும் படுகிறது. ஆனா பாரதியார் தன்னை ஆரியராக இனம் கண்டு கொண்ட பாரதியார், அல்லது ஆரியராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட பாரதியார் ஆங்கில கல்வி எவ்வளவு தூற்றுகிறார், இந்திய கல்வியை எந்த அளவிற்கு ஒப்பிடுகிறார் அப்படிங்கிற அந்த ஒப்பீட்டு முறை அடிப்படையில் இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த பாடமே அப்படிதான் அமைந்திருக்கிறது. அவங்க அப்பா தான் அந்த கல்லூரியில திருநெல்வேலியில தூத்துக்குடி அவருடைய சொந்த ஊரே தெரியும் உங்களுக்கு. அப்ப நெல்லை பக்கத்துல இருக்க திருநெல்வேலிக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறாரு. படிச்சு அவங்க கட்டாயத்துக்கு அனுப்புறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் வந்து அப்பாவுடைய அந்த முறையை மீறாதவர் அப்படின்னு நான் பார்த்திருக்கோம். அந்த கல்வி எவ்வளவு கொடூரமான கல்வி அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாரு. ஆனா அவர் வந்து அப்பாவை மீற முடியாது. ஏன்னா அவர் அப்படி ஒரு கட்டுப்பாடான மனநிலையில வளரக்கூடிய ஒரு ஆரிய பின்னணி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆரியன்றால் வேத பின்னணி அப்படின்னு பார்த்தோம். தந்தை அனுப்புறாரு. தந்தை அனுப்புனது அந்த கல்வியை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஒரு சிங்கத்தை வந்து புல்ல தின்னுன்னு அப்படின்னு சொல்றது போலவும், ஒரு பார்ப்பனரை வந்து ஒரு பூன், அதாவது ஒரு கரியை விநியோகம் பண்ணக்கூடிய வணிகத்துக்கு அனுப்புவது போன்றதையும் ஒப்பிடுறார். ஒரு பார்ப்பனர் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அது ஒரு ஒரு ஊன் உணவை வந்து வணிகத்துக்கு வணிக வேலையை செய்வதற்கு நாடு கடத்தத்துக்கு போய் வெவ்வேறு நாடு கடந்து ஒரு இந்த பிசினஸ் பண்றாங்க. இந்த பிசினஸ் ஊனுங்கிறது கறி பிசினஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு யாராவது அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. சிங்கத்திட்ட போய் சிங்கம் தன் குழந்தைக்கு ஒரு புல்ல தின்னு கொடுக்குமா? கொடுக்காது. அப்படிப்பட்ட ஆங்கில கல்வியை எங்க அப்பா படிக்க அனுப்புறாரு. அந்த ஆங்கில கல்வி எந்த வகத்தையும் பிரயோஜனம் கிடையாது. துன்பம் தரக்கூடியது, மண்ணுக்கு இணையானது. மண்ணு நம்ம திட்டம்ல, மண்ணுங்கிறது ஒரு வேல்யூபிள் திங்ஸ் தான். ஆனா இங்க வந்து மண்ணுங்கிறது எதிர்மறை பொருளை சொல்லப்படும். மண்படு கல்வி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. மண்ணுக்கு ஒப்பான எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத கல்வி. இன்னொன்னு ஆரியருக்கு அருவருப்பான கல்வி அப்படிங்கிற அடிப்படையில அந்த கல்வியை அப்பா விருப்பத்தில் இருந்தாலும் சென்றாலும் அதை வெறுப்பதை திட்டமிட்டு ஒரு மன எண்ணத்தை பதிவு செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி வெறுக்கிற கல்வியை அவர் என்னன்னு சொல்றாருன்னா, அற்பர்கள் படிக்கக்கூடிய கல்வின்னு சொல்றாரு. அற்பர்கள் படிக்கக்கூடிய கல்வினா சாதாரண மக்கள், சாதாரண ஆட்கள் படிக்கக்கூடிய கல்வி. என்னது? அலுவலர் ஆகுவதற்கு, அடிமைகள் ஆவதற்கு, ஒற்றர்களா இருப்பதற்கு, வந்து பேடியரா இருப்பதற்கு, மற்றவர்களை புகழ்ந்துரைப்பதற்கு, இந்த மக்கள், இந்த கீழான மக்கள் படிக்கக்கூடிய கல்வி. அற்பர்கள் என்பது கீழான மக்கள்ங்கிற பொருள். கீழ் மக்கள் படிக்கக்கூடிய கல்வியை என்ன படிக்க சொல்றாரு எங்க அப்பா. அதுவும் காதலியை பிரிந்து போய் அந்த கல்வியை படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மனதுக்குள்ள கேட்டுக்கிறாரு. அப்பாட்ட கேட்கல, மனதுக்குள்ள கேட்டுக்கிறாரு. இது வந்து மேலும் அந்த கல்வினால என்ன பிரயோஜனம்னு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, இப்ப கணிதம் படிக்கிறான் ஒருத்தன். கணிதம் கணிதம் படிக்கிற ஒருத்தர் கணித கல்வி ஆங்கில மொழி கத்துக்கிறான்னா அவனுக்கு வானவியல்,
வானவில் சாரி மன்னிக்கணும், வானத்தில் இருக்கிற கோலங்கள் பற்றிய அறிவு இருக்காது அப்படின்னு சரி, காப்பியத்தை படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கவி உள்ளம் தெரியாது. ஏன்னா காப்பியத்தை படிப்பான், கவிஞர்களுடைய ஆழ் மனதை புரிந்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, வணிகத்தை படிப்பான், பொருளாதாரத்தை படிப்பான், ஆனா அவனுக்கு நாட்டுல பொருளாதார சீர்கேடு நடந்திருக்கிறத பத்தி எதை பத்தியும் சொல்ல தெரியாது. சரித்திர பெயர்கள் எல்லாம் தெரியும், எல்லா பெயர்களும் மனப்பாடம் பண்ணி தெரியும், அதனால் விளையக்கூடிய பயன் தெரியாது. இப்படி அந்த கல்வியை படிப்பார்களே தவிர அதன் வழியில எந்த பிரயோஜனமும் அடைந்திராத ஒரு கல்வின்னு சொல்றாரு. அப்படியே நேர்மாறா இந்திய கல்வி எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது ஆங்கிலம் பயில் வரும் நிலை அப்படின்னா அப்படி சொல்றாங்க. அதாவது கம்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான், இந்திய கல்விக்கு வந்துறாரு. கம்பன் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்தான், அது அவனுக்கு தெரியாது. அதே போல காளிதாசன் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத பேராசிரியர், சமஸ்கிருத எழுத்தாளர் இருந்தார், அது தெரியாது. பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு வானவியல் அறிஞர் இருந்தார், ஒரு சிறந்த அறிஞர், அவரை பத்தி தெரியாது. பாணினி பாணினியம் அப்படிங்கிற இலக்கண நூல் படிச்சார், அதை பத்தி தெரியாது. ஆதிசங்கரர் தத்துவ நூல், இலக்கணம் வந்துருச்சு, இலக்கியம் வந்துருச்சு, அடுத்து தத்துவம். ஆதிசங்கரர் பிரம்மம் ஒன்றே அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றாரு, அந்த தத்துவத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம திருக்குறள் தெரியாது, சோழ ராஜ்யம் தெரியாது, பௌத்தத்தினுடைய மாண்பு தெரியாது, சிவாஜியினுடைய வெற்றி தெரியாது, நம்ம நாட்டு மன்னர்களை பத்தி எந்த விதமான அறிவும் இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில கல்வி பயில்பவருடைய நிலை இந்திய கல்வி குறித்த எந்த அடிப்படை கூட்டம் அவருக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாரதியினுடைய மனநிலையுடன் ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார். இதை ஒரு ஆரியருடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் எடுத்துக்க முடியும், ஏன்னா ஆரியர்களுடைய மனநிலை அந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது நம்ம பார்க்க முடியும். சரி, அப்படி இருந்தவங்க பள்ளியில, அதாவது அன்னவர் யாவும் அறிந்திலர் மேல சொன்னது இந்த கம்பன்ல ஆரம்பிச்சு சிவாஜியோட வெற்றி வரைக்கும் அறிந்திராதவங்க தான் அந்த பள்ளியில போய் படிக்கிறாங்க. அவங்களால வரலாறும் தெரியாது, இந்த நாட்டினுடைய வரலாறும் தெரியாது, இப்ப இந்த நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த சிக்கலும் தெரியாது, எதிர்காலத்துல நாடு அடைப்போற விடுதலை சார்ந்த வழியும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத பேடி கல்வி படிப்பவர்கள் அப்படின்னு ஒருத்தர் தெரிவிச்சார். முன்னாடி அற்பர் கல்வின்னு சொன்னாங்க, எப்படி கீழ் மக்கள் படிக்கக்கூடிய கல்வின்னு. பேடி கல்வி, பேடிங்கிறது ஆற்றல் அற்றவங்க அப்படிங்கிறோம். பேடிங்கிறது ஒரு ஆண்மையற்ற தன்மையை நம்ம பேடின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பிரயோஜனமற்ற. பேடிங்கிறது எந்த இனப்பெருக்கம் செய்ய ஆற்றல் அற்ற, அந்த பேராற்றல் அற்ற அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கல்வியை ஒப்பிடுறாரு பாரதியார். இப்படி ஒரு கல்வியை எங்க அப்பா படிக்க அனுப்பிச்சிட்டாரு. எங்க அப்பா நல்லவர் தான், சூதி இல்லாதவர் தான், ஆனா படிக்க அனுப்பிச்சிட்டாரு. அனுப்புன இடத்துல அந்த கல்வியை பார்த்தீங்கன்னா அது ஒரு படுகுழி, பாதாளம், அப்படி திட்டுறாரு. ஐயம், சந்தேகத்தை தவிர அந்த கல்வியில வேற ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு பொறுப்பற்ற வாதங்களை முன்வைக்கக்கூடியது, பொய்யை முன்வைக்கக்கூடியது, ஒரு கொடுமையான குகை அப்படிங்கிறது. இதெல்லாம் ஆங்கிலத்திலேயே அவர் திட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனா ஆரியர் கல்வியை, இன்னும் சொல்ல போனா பெரியார் திட்டக்கூடிய சிலப்பதிகாரத்தை, பெரியார் திட்டக்கூடிய கம்பரை, பெரியாரியம் திட்டக்கூடிய திருவள்ளுவரை, இப்படி எல்லாத்தையும் கொண்டாடுறதா இருக்கு. பேரரசர்கள்லாம் ஒரு திட்டுவார் பெரியார். இப்படி திட்டக்கூடியவர் எல்லாரையும் கொண்டாடுபவராக பாரதியார் இருக்கிறார். அதுதான் இந்திய கல்விங்கிறது. ஆங்கிலேய கல்வியை முழுக்க முழுக்க இந்த மாதிரி கொடும் பாதாளம், கொடும் குகைன்னு சித்தரிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த கல்வியை நான் கத்துக்கிட்டதுனால எனக்கு அடைந்த இன்னல்னு ஒரு பெரிய மணிக்கு ஸ்லைட் மாற்ற இந்த இதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சிலையில இருப்பாரு, நாட்டின் பெருமை, நாட்டின் இன்றைய, இது எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம தந்தையுடைய உள்ளம் நல்ல உள்ளம்தான், ஆனா அவர் என்னை அனுப்புனதுனால எனக்கு பள்ளிக்குடியில அது படுகுடி, பாதாளம், வந்து சந்தேகத்தை தரும், பொறுப்பற்ற வாதத்தை தரும், பொய்மையை தரும், பிரயோஜனம் இல்லாத ஒரு கொடுங்குகைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆங்கில கல்வி படித்த பாரதியாருடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்களே ஒரு பொய்யர் அப்படிங்கிறார். ஐயர் என்றும் துறை என்றும் மற்றனுக்கு ஆங்கில கலை என்று உணர்த்திய பொய்யர். ஆங்கில கலை சொல்லி தந்தது யாரு? ஆங்கிலேயர்கள். அது யாருன்னா பொய்யர்கள். அவங்களுக்கு பொய்யர்கள். அந்த பொய்யர்களால எனக்கு ஏற்பட்டது என்னது? உடல் சோர்வு, காலம் மொஸ்ட் கால நேரம் வீணா போச்சு, உடல் சோர்வாச்சு, கண்கள் புலி உள்ள போயிருச்சு கண்கள் அப்படிங்கிறாரு. ஆற்றலை இழந்துட்டேன், மனவலி, சந்தேகம்தான் இருந்துச்சு தவிர எந்த தீர்வும் கிடைக்கல, சுதந்திரம் போச்சு, என்னுடைய அறிவு இல்லாம போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு ஆங்கில கல்வி அப்படின்னு சொல்றாரு. இது அடுத்து தந்தைக்கு இதுல செலவு தான்,
ஆனா எனக்கு வந்ததோ தீங்கு. அவருக்கு செலவு, அதுவும் வேஸ்ட், செலவும் போச்சு, எனக்கு நல்லதே நடக்கல. இத 40,000 கோயில் சத்தியம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 40,000 கோயில்னு சொல்றாருன்னா இந்திய கல்வியை கொண்டாடுகிற ஒரு ஆங்கில கல்வியை அவ்வளவு எதிர்மறையா இருக்கிறார். 40,000 கோயில் சத்தியம் பண்ணுவேன். ஆனாலும் நான் அதிலிருந்து இந்திய கல்வி மரபை காப்பாற்றுவதற்கு காரணம் பாரத தேவி என்னுடைய முன் வினை பயணம்தான் என்னை ஒருவாறு இந்த ஆங்கில கல்வியிலிருந்து விடுதலை செய்தது. இந்த இடத்துல நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கில கல்வியை செல்லியையும் வேர்ட்ஸ்வர்த்தையும் படித்தவர், ரஷ்ய எழுத்தாளர்கள் பல பேரை படித்தவர் பாரதியார். அவரை படித்துதான் தமிழில் உரைநடை மரபை மாற்றி அமைத்தார் என்று வரலாறு அவருடைய கவிதையில நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர் ஆங்கில கல்வியை வெறுத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. வெறுப்பின் ஊடாகத்தான் ஆங்கில கல்வியை கற்றார் அல்லது ஆங்கில கல்வி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. அவர் இந்திய கல்வியை வடிவமைப்பதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கலாம். ஆனா ஆங்கில கல்வியை கற்றிருக்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஆங்கில கல்வி முறையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பேடி கல்வி, அற்புத கல்வி என்று அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தன்னை வைத்தே ப்ரூவ் பண்றாரு. ஆனா அதற்கு நேர்மாறாக இலக்கணவாதி, தத்துவவாதி, வரலாற்றுவாதி எல்லா ஆட்களையும், இந்திய மரபுல இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் அது தெரிந்து கொள்வதையும் தடுக்கிறது. மனதையும் அளிக்கிறது, உடலையும் அளிக்கிறது, சிந்தனையும் அளிக்கிறது. இது இந்திய மரபில் அவன் அறிந்து வைத்திருக்கிறதையும் அளிக்கிறது. அவனை இந்திய மரபுக்குரியவனாக இருப்பதிலிருந்து அவனை வெளியேற்றுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த சிந்தனையிலிருந்து அவனை வெளியேற்றுகிறது. அவ்வளவு மோசமான கல்வி என்று ஒப்பிடுகிறார். அப்ப இவர் ஆங்கில கல்வியை, ஏன்னா இவர் இங்கேதான் நினைச்சு ஆரியருக்கு அருவருப்பாவதுன்னு சொல்றார். தன்னை ஆரியர் என்று அடையாளப்படுத்துகிறார். அப்ப ஆரியர் ஆங்கில கல்வி அப்படிங்க. ஆரியர் வகுத்தளிப்பதுல சங்க இலக்கியம் இல்லை. பாரதியார் சொன்னதுல எங்கேயும் சங்க இலக்கியம் இல்லை. சங்க இலக்கியம் தான் இந்திய மரபில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியின் மூத்த இலக்கியத்தில் ஒன்று சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தை அவர் எங்கேயும் கொடிட்டு காட்டல. சங்க இலக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற காப்பியத்தை தான் கொடிட்டு காட்டுறாரு. அப்ப காப்பிய மரபு, சமஸ்கிருதம், அந்த பின்னணியில வரக்கூடிய இசைகளை மட்டும் தான் கொண்டாடுறாங்க. மற்றபடி தமிழுக்கே உரிய மரபான சங்க இலக்கியத்தையும் சங்க காலத்தை பற்றி அவர் வந்து பேச்சுக்கு கூட எடுக்கல. அப்படின்னா அவர் காலத்துல அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்து குறைவாக நடந்திருக்குங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அதே நேரத்துல சங்க கல்வியை பற்றி அவர் எந்த இதையும் முக்கியத்துவப்படுத்தலை அப்படிங்கிறதையும் சொல்றோம். ஏன்னா அது அது வேதத்தை பின்பற்றி வந்திருக்கிறாரு. வேதம் வந்து ஆங்கிலேயர்கள் எதிராக பார்த்தது. ஏன்னா ஆங்கில கல்வி வேதம் உருவாக்கிய தீண்டாமை, சாதிய சூத்திர அந்த அடிமை நிலை எல்லாத்தையும் போக்கியது. ஏன் அவங்க எதிர்க்கிறான்னு இங்கதான் புரிஞ்சுக்கணும். வேறு என்னன்னா, வேதம் இவை அனைவற்றையும் பாதுகாத்தது. தீண்டாமையை, சாதியவாதத்தை, மதவாதத்தை பாதுகாத்தது. அதை ஆங்கில கல்வி ஏதோ ஒரு வகையில் கேள்வி கேட்டது. வேத கல்வி பாதுகாத்தது, ஆங்கில கல்வி கேள்வி கேட்டது. அதனால் ஆங்கில கல்வியை அந்த காலத்தில் சமூகத்தில் உயர்நிலையில் இருந்த அதிகார வகுப்பில் ஆரியர்களால் அது மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது. அது பாரதியாரிடமும் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அந்த கால சமூக பிரச்சனை அல்லது இந்திய பிரச்சனையிலிருந்து அவர் இந்த சிந்தனையை முன்வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு தமிழ் பிரச்சனை அல்ல, அல்லது ஒடுக்கப்பட்டோர் அல்லது பௌத்த மனநிலை கொண்டவர்களுடைய புரிதலும் அல்ல. அவர்கள் புரிதல் வேறு என்பதை நான் துவக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து விவாதிக்க